ஹாய் ஹலோ வணக்கம். அஞ்சிரப்பட்டி வழங்கும் சட்டுப்பட்டு சமையல். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பட்டு சமையல ஒரு அருமையான சூப்பரான சாட் பண்ண போறேங்க. அந்த சாட் என்ன கேட்டீங்கன்னா ஆலு சாட். அதாவது எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் பாப்படி சாட் பண்ணியிருப்போம், பானிபூரி பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இந்த சாட் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. பாப்படி, உருளைக்கிழங்கு, தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், வெங்காயம், ஸ்வீட் சட்னி, சாட் மசாலா, மிளகாய் பவுடர், உப்பு, சீரகம் பவுடர், புதினா சட்னி, தயிர், ஓமப்பொடி. இதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் மேல வந்து பிளேட் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண, இந்த பாப்படியை வந்து இப்படி அழகா எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். முக்கியமாக இந்த டிஷ் வந்து உருளைக்கிழங்கு தான். எதுக்கு நான் இந்த பாப்படி கீழே வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட், அதாவது நீங்க எடுத்து சாப்பிடும்போது வந்து உடையாம வர்றதுக்கோசம் தான் இந்த பாப்படி வச்சிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி நல்லா அந்த தோலெல்லாம் சீவின பிறகு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு நல்ல தண்ணியில நல்லா பாயில் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். உப்பு கண்டிப்பா போட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த உருளைக்கிழங்கோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் மேல வைக்கிறேன். அப்படி இந்த ஆலு சாட் வந்து உங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டு பாயில் பண்ணுங்க. அந்த தண்ணியிலேயே வந்து கொஞ்சம் காரம் சேரும். இப்போ என்ன பண்ணா ரொம்ப ஒரு ஈஸியான சாட் இது. இப்போ இந்த ஆனியன் வந்து இப்படி மேல நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த ஆனியன், டொமேட்டோ, இந்த உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து சாப்பிடணும். அப்போ இந்த சாட்டுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி வந்து நான் 1/4 கட் பண்ணி அது உள்ள இருக்க எல்லா விதையும் எடுத்த பிறகு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமா வந்து இந்த தக்காளி வந்து விதை இருக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி வெள்ளரிக்காயும் நல்லா தோலை ஒரு சீவன பிறகு அதுக்கு பிறகு உள்ள இருக்க அந்த விதையை வந்து நான் எடுத்துறேன். கொஞ்சம் இந்த மிளகாய் பவுடர், சும்மா லைட்டா போட்டா போதும். சும்மா அந்த ஃபிளேவர் லைட்டா அந்த சில்லியோட ஃபிளேவர் இருந்தா போதும் நம்மளுக்கு. கொஞ்சம் சீரகம் பவுடர், கொஞ்சம் உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டான சீசனிங் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் சாட் மசாலா நிறைய போடுறேன். அப்படி உங்களுக்கு பிளாக் சால்ட் வந்து மார்க்கெட்ல கிடைச்சா நீங்க பிளாக் சால்ட் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒயிட் சால்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த தயிர் வச்சிருக்கும் பாத்தீங்களா, இந்த தயிர்ல வந்து முக்கியமா வந்து புளிப்பு இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் சர்க்கரை, சீரகம், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, நல்லா பீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அந்த சீரகம் வந்து கட்டிட்டே இருக்கக்கூடாது. சீரகம், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆலு சாட்ல வந்து இப்படி மேல நல்லா போடலாம். ஆலு சாட்ல போட்டுருவோம். இப்போ காரம் கொஞ்சம் போட்டா போதும், நிறைய தேவையில்லை காரம். இனிப்பு வந்து அதாவது ஸ்வீட் சட்னி வந்து கொஞ்சம் அதிகமா போடுறோம். காரம் சட்னி கம்மியா இருக்கணும், ஸ்வீட் சட்னி அதிகமா இருக்கணும். இந்த டிஷ்ஷோட என்ன கரெக்டான டேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, புளிப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்கணும். காரம் வந்து 1 மடங்கு கம்மியா இருக்கணும். இப்போ கொஞ்சம் இந்த சேவை வந்து மேல போட்டலாம் கொஞ்சம் கார்னிஷுக்கு. இதாங்க ஆலு சாட். நீங்க கடையில போய் ஈஸியா சாப்பிடலாம். ஆனா எந்தெந்த டிஷ்ஷுக்கு எந்தெந்த சாஸ் வந்து அதிகமா வருமோ உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு ரீசன் கோசம் தான் உங்களுக்கு வந்து எந்த சட்னி அதிகமா போடணும், எந்த சட்னி கம்மியா போடணும், எந்த மசாலா அதிகமா போடணும் அதுதான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஆலு சாட்டை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க எடுத்து சாப்பிடும்போது அந்த கீழே பாப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாப்படி வந்து அப்படியே எடுத்து சாப்பிடணும். அதுதான் பேஸ் வந்து நமக்கு வந்து திக்கா இருக்கும். இப்போ இந்த ஆலு சாட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பரா வந்திருக்கு.